லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, நம்ம பாப்பாவை பாரு அபி, பாரு அபி, எந்திரி அபி. அபி சஞ்சீவ், நம்ம பாப்பா மட்டும் தொலையாம நம்ம கூடவே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. என்னால தானே நம்ம பாப்பா தொலைஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அபி. புடா லூசு. நீ எங்க கேர்லெஸ்ஸா இருந்த? ஹாஸ்பிட்டல்ல ஏன் உயிரையும் பாப்பா உயிரையும் காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த. அந்த பிரச்சனையில நம்ம பாப்பா காணாம போயிடுச்சு. இதுல உன் தப்ப என்ன இருக்கு சஞ்சீவ்? எல்லாம் நம்ம நேரம். இன்னைக்கு நானும் பாப்பாவும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீதான் சஞ்சீவ். நீ மட்டும்தான். என்னையும் பாப்பாவையும் காப்பாத்தி உயிர் கொடுத்த சாமி நீ. இப்ப நம்ம பாப்பா எங்க போச்சு? நம்ம வாழ்ற இதே பூமியில தானே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். கண்டிப்பா பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சஞ்சீவ். நீ, நான், நம்ம பாப்பா எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். சார், டைம் ஆயிடுச்சு. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அபி இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம லேட் பண்றது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். புரியுது டாக்டர், நீங்க பாருங்க. அபி குழந்தை செத்துருச்சா என்னன்னு தெரியலையே. இன்னும் ஏன் அம்மா கிட்ட இருந்து போனே காணோம்? ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அம்மாக்கு 100 வயசு. உடனே கால் பண்ணிட்டாங்க. சொல்லுமா, அபி குழந்தை செத்துருச்சா? எங்கடி செத்துச்சு? எல்லாத்தையும் சொதப்பி நம்ம நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு. என்னம்மா சொல்ற? அனுவோட ஆவி வந்து நம்ம பிளானை எல்லாம் சொதப்பிட்டா ஸ்ரீஜா. நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியலமா. இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. அனு ஆவி எப்படிமா அங்க வந்துச்சு? தெரியலையேடி. மந்திரவாதியை கேட்டா ஏதேதோ சொன்னாரு. சரி, அந்த அபி நிலைமை இப்ப என்னாச்சு? நடந்த சம்பவத்திலேயே நமக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயம் இப்போதைக்கு அபி மட்டும்தான். ஏவல் அபி அடிச்சதுல அபியோட மண்டை உடைஞ்சு நிறைய பிளட் போனது மட்டும் இல்ல, அபியோட மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்கான். இப்போ ஆபரேஷன் பண்ணலனா செத்துருவான்னு டாக்டர் சஞ்சீவ் கிட்ட சொன்னதை நானே என் காதால கேட்டேன். அம்மா, அந்த அபிக்கு எப்போ ஆபரேஷன்? இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கோம்.
அம்மா, அந்த அபி செத்தா கூட தான் குழந்தைய பார்க்க முடியாத ஏக்கத்துல சாகணும். அவ கண்ணை முழிச்சு அந்த குழந்தைய பார்க்கவே கூடாது. அத மீறி பார்த்தா நான் தோத்துருவேன். இந்த நேரம் பார்த்து நான் ஜெயில வர இருக்கேன். ஏய், நீ ஜெயில இருந்தா என்னடி? நான் வெளியில தானே இருக்கேன். சொல்லு ஸ்ரீஜா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ போய் அபி எப்படி இருக்கான்னு பார்த்து எனக்கு கன்ஃபார்மா சொல்லு. சரி ஸ்ரீஜா. அபி, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்டி. சாமி, நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப வந்து கேட்டு நிக்கிற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என் மருமகளை காப்பாத்திடு. பாவம் செய்யறவங்களே இந்த உலகத்துல நல்லா வாழும்போது யாருக்குமே தீங்கு நினைக்காத என் மருமகளை நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துற? பொண்ணா பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற ஒரே விஷயம் தாய்மைதான். அந்த தாய்மையை அவளுக்கு கொடுத்த நீ அவளுக்கு பிறந்த குழந்தையோட முகத்தை பார்க்க விடாம பண்ணி கொடுமை பண்ணிட்ட. அந்த கஷ்டத்துல இருந்து அவ மீள்றதுக்குள்ள ஸ்ரீஜா சூழ்ச்சி பண்ணி அபியையும் சஞ்சீவையும் எங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பி நடுத்தெருல அனாத மாதிரி நிறுத்தினா. அத பாத்துக்கிட்டு நீ சும்மா தானே இருந்த. என் பையன் சஞ்சீவ ஒரு தாயா நான் இருந்து பண்ணதை விட தாரமா அபி பண்ணதான் அதிகம். தான் புருஷ வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அபி போராடுனா. ஆனா அந்த ஸ்ரீஜா கெடுக்கிறதுக்காக எல்லாமே பண்ணா. அதெல்லாம் பார்த்துட்டு நீ கண்ணு காணாம தானே இருந்த. சாமி, அவ வாழ்க்கை முழுக்க இவ்ளோ கொடுமைய கொடுத்த நீ அந்த கொடுமையோட உச்சமா தாம் பெத்த புள்ளதான் அவ கூட இருந்தான்னு தெரியாம அபி வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு அந்த உண்மை தெரிய வர நேரமா பார்த்து அபிக்கு தலையில அடிப்படை வச்சு உயிருக்கு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. நீ ஏன் இப்படி நல்லவங்க வாழ்க்கையில விளையாடுற? நடக்கிற கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறத பாக்குறதுக்கா சாமி? தட்டி கேட்க வேண்டாமா? தட்டி கேட்க வரமாட்டேங்கிற தைரியத்துலதான் அந்த ஸ்ரீஜா மாதிரி ஆளுங்க எல்லாம் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதுவாது உனக்கு புரியுதா இல்லையா? போதும் சாமி, போதும். நீ கண்டு காணாம இருந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது நல்லவங்களை காப்பாத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்க போகுது. அந்த ஆபரேஷன் முடிஞ்சு அபி கண்ணு முழிக்கணும். நீ முழிக்க வைக்கணும். இல்லனா நீ கடவுளே இல்ல, வெறும் கல்லுதான். ஆலமரமா இருக்கிற எங்க குடும்பத்தோட ஆணி வேற அபிதான். ஆணி வேற அறுத்து மரத்தை சாச்சிராத. அபிதானே எங்க குலசாமி. எங்க சாமிய காப்பாத்து சாமி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ நியாயத்து பக்கம் நிப்பேன்னா கண்டிப்பா நீ அபிய காப்பாத்துவ. இல்லன்னா சாமி,
உள்ள இருக்கிற நம்பிக்கை தான் கடவுள்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உன்னை நம்பி தைரியமா உள்ள போறேன். என் நம்பிக்கைய காப்பாத்து. கடவுள் இருக்குங்கிறத நிரூபி. நிரூபி பிள்ளையாரப்பா, நிரூபி. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்தாச்சு இல்ல? கொடுத்தாச்சு டாக்டர். ஆக்சிஜன் லெவல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு டாக்டர். பிளட் பிரஷர் ஓகே டாக்டர். ஓகே. அபி அவ குழந்தைய பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப குழந்தை வந்துடுச்சு. ஆனா அதை பார்க்க அபி இன்னும் கண்ணு முழிக்கல. இது என்ன கொடுமை! ஆமாப்பா, டாக்டர் வேற அபி பழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. இப்ப அபிக்கு வேற என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இல்ல சஞ்சீவ், நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல. அபிக்கு எதுவும் ஆகாது. ஆமா சஞ்சீவ், அபி அவதாரணி. அவளை யாராலையும் அழிக்க முடியாது. நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போனாலும் திரும்பவும் எந்திரிச்சு வருவா. அதுதான் அபியோட பொறப்பு. கண்டிப்பா அவ கண்ணு முழிப்பா. நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இருப்போம். என்ன இது? பேஷண்ட்டுக்கு ஏன் திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு? பிபி எல்லாம் நல்லா செக் பண்ணீங்களா? எஸ் டாக்டர், எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே நார்மல் தான் டாக்டர். ஓ மை காட். அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். தேங்க் காட், பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் நின்னுடுச்சு. டாக்டர், திரும்பவும் பேஷண்ட்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதே இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. என்ன டாக்டர் பண்றது? சிஸ்டர், சீக்கிரம் போய் சீரியஸ் டாக்டர் கூட்டு வாங்க. போங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா போறாங்க? அபி, 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 சஞ்சீவ், 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 உள்ள போக கூடாதுடா. அபி, அபிக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன விடு. ஏய் சஞ்சீவ், நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா இருடா. என்னங்க, போய் என்னாச்சுன்னு பாருங்க. ஐயோ, அபிக்கு என்னாச்சு? என்னாச்சுங்க? சீதா, என்னன்னு தெரியல, உடம்புலாம் துடிக்குது அபிக்கு.
சிஸ்டர், சார், அபிக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போற நேரத்துல திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அபி, நீ ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா கண்ணு முடிச்சு வரான்னு பார்த்தா இப்படி உனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அபி. மெடிசின் எது கொடுத்தீங்களா? இல்ல டாக்டர், எல்லாம் இல்ல, ரெடி சீக்கிரமா பண்ணி ready போது தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு டாக்டர். ஏட்ரக் கொடுத்தீங்களா? எஸ் டாக்டர், பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். சரி, கை காலை பிடிங்க, பிடிங்க, நல்லா அழுத்தி பிடிங்க, காலை நல்லா டைட்டா பிடிங்க. ஓகே, கை எடுத்துருங்க. நோ யூஸ். இல்ல, என் அபிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நான் ஆக விட மாட்டேன். அபி, அபி. சார், என்ன சார் நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எதுக்கு வந்தீங்க? வெளியில போங்க. சார் சார் சார், நான் அபி கிட்ட பேசணும் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளில போங்க. சார், நான் பேசினா அபிக்கு கண்டிப்பா ஃபிட்ஸ் குணமாயிடும் சார். என்ன உளறீங்க? மெடிசின் கொடுத்தே உங்களுக்கு ஃபிக்ஸ் குணமாகல. நாங்க என்ன பண்றதுன்னே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல நீங்க வேற. போங்க இங்க இருந்து. சார், இல்ல சார், நான் கொஞ்சமாவது அபிட்ட பேசணும் சார். நான் சொன்னா கண்டிப்பா கேட்பா சார். சார், தானா நின்றும் சார். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. நீங்க பேசுறது அவங்க காதுல தான் கேட்கும், மூளைக்கு போகாது. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம சொன்னதையே இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இல்ல மேம், உங்களுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது மேம். நீங்க அபிய மிஷின் மாதிரி பாக்குறீங்க. அதனாலதான் நான் பேசுறது சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவ மூளைக்கு போகாதுன்னு ஏதோ சொல்றீங்க. ஆனா நான் அப்படி பார்க்கல சார். அபி என் உயிர் சார். உயிரோட பேசுறதுக்கு காத்து மூளையெல்லாம் தேவையில்லை சார். என் காதல் தான் சார் வேணும். சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார், என் அபி கூட கொஞ்சம் பேச விடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நாங்க எங்களால முடிஞ்ச விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் நிக்கல. உங்களால முடிஞ்சதா ட்ரை பண்ணுங்க, பேசுங்க. தேங்க்யூ சார். டெய்லர், உன் சஞ்சீவ் வந்திருக்கேன் டெய்லர். நான் பேசுறது உனக்கு கேட்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க டெய்லர். ஆனா எனக்கு தெரியும், உங்ககிட்ட பேசினா நான் நினைச்சாலே உனக்கு கேட்கும். என்னன்னா உன் உயிர்ல கலந்திருக்கேன் டெய்லர். டாக்டர், அங்க பாருங்க, அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. சார், அவர் பேசுறது அவங்க காதுல கேக்குது சார். டெய்லர், நான் இல்லைன்னா நீ வாழ முடியாதுன்னு சொல்லுவல.
ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ இல்லைன்னா தான் என்னால வாழ முடியாது. டெய்லர், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது டெய்லர். ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. என்னை விட்டு போயிடாத, என்ன அழ வச்சிடாத. எனக்கு உன் மனசோட சக்தி தெரியும் டெய்லர். இந்த ஃபிட்ஸ் எல்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்ல. நீ நினைச்சா மனசு வச்சா இந்த ஃபிட்ஸ் தானா நின்றும். ப்ளீஸ் டெய்லர், எனக்காக டெய்லர், நம்ம பாப்பாக்காக டெய்லர், நம்ம வாழ போற அழகான வாழ்க்கைக்காக டெய்லர், ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தனிச்சு எழுந்து வா டெய்லர். உன்னை நம்பி நாங்க 2 பேரும் இருக்கோம் டெய்லர். எங்களை அனாதை ஆக்கிறாத டெய்லர். எந்திரிச்சு வா டெய்லர். என் உயிரை காப்பாத்தணும் நீ நினைச்ச உன் உயிரை நீ விட்டுறாத டெய்லர். எந்திரிச்சு வா டெய்லர். நீ நான் பாப்பா எல்லாம் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா யாருமே வாழாத வாழ்க்கைய வாழணும் டெய்லர். அதுக்கு அவசியம் எந்திரிச்சு வா ப்ளீஸ் டெய்லர், எந்திரிச்சு வா. நீ வந்துதான் ஆகணும் டெய்லர்.